வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரபல மலையாள எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். சுனாமி நினைவு தினம், நொச்சிக்குப்பம் கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினார் தமிழக ஆளுநர் RN ரவி. திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்ல கண்ணு, முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். சமூக விரோதிகளின் கூடாரம் திமுக, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறியது திமுக, பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம், அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கைது. கிறிஸ்துமஸ் அன்று உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியாக வான்வெளி தாக்குதல், இதைவிட மனிதாபிமானமற்ற செயல் இருக்க முடியுமா என உக்ரைன் அதிபர் கண்டனம். தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் இடையிலான டெஸ்ட் போட்டி செஞ்சுரியனில் இன்று தொடக்கம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி, பஞ்சாப் மோகன் பகான் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரபல மலையாள எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரபல மலையாள எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர் இதய செயலிழப்பு காரணமாக கோழிக்கோடு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார். மலையாள இலக்கியம் மற்றும் திரையுலகில் அழியாத முத்திரை பதித்த MT வாசுதேவன் நாயர் பத்மபூஷன் விருது பெற்றவர். இந்நிலையில் அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மலையாள சினிமா மற்றும் இலக்கியத்தில் மிகவும் மதிக்கப்படும் நபர்களில் ஒருவரான MT வாசுதேவன் நாயரின் மறைவு வருத்தமளிப்பதாகவும், அமைதியானவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் குரல் கொடுத்தவர், அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என அவர் பதிவிட்டுள்ளார். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி நொச்சிக்குப்பம் கடற்கரையில் ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தில் சுனாமி தாக்கி இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டது. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி இன்று காலை பேரலையில் சிக்கி இறந்த நபர்களின் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் கடற்கரையில் உயிரிழந்தவர்களை நினைத்து பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தினார். சென்னை நொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியில் ஆளுநர் பால் ஊற்றியும் மலர் தூவியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அவர் அஞ்சலி செலுத்தினார். திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்ல கண்ணு என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் நல்ல கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது நல்ல கண்ணு கட்சி கொடியேற்றினார். இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்ல கண்ணுவிற்கு நேரில் வாழ்த்து கூறி பொன்னாடை அணிவித்து திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், திமுக ஆட்சி நிறைவேற்றும் திட்டங்களுக்கு நல்ல கண்ணு உறுதுணையாக விளங்கிக் கொண்டிருப்பதாகவும், 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறும் அளவுக்கு திமுக கூட்டணி அமைந்திருப்பதாக அவர் கூறினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் ஜெயக்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் வலுக்கட்டாய
வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்ற முற்பட்ட போது அவரை வேகமாக தள்ளியதாக பாஜகவினர் புகார் அளித்துள்ளனர். இதேபோல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் எதிரே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் சாலையில் அமர்ந்து அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தால் கிண்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோகுல இந்திரா உட்பட அதிமுகவினர் 500 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலையில் 62.10 லட்சம் மதிப்பிலான பல்வேறு புதிய கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சேங்கப்புத்தேரி ஊராட்சியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் பொது விநியோக கடை கட்டிடமும், கீழ்வன்னியனூர் மற்றும் மேல்வன்னியனூர் ஊராட்சிகளில் தலா ரூபாய் 16.55 லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிடம் என மொத்தம் 62.10 லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தேவாங்கியம்பாளையம் மற்றும் அருணகிரி மங்கலம் ஊராட்சிகளில் தலா 29.70 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற கட்டிடங்களும் உள்ளிட்ட 12 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசு இரட்டை வேடமாடுவதாக மதுரையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை SS காலனி பகுதியில் மகா பெரியவர் ஆராதனையை ஒட்டி மகா பெரியவா விருது பல்துறைகளில் சிறந்து விளங்கும் 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பங்கேற்று வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் முக்கியமாக இருப்பது டங்ஸ்டன் விவகாரம்தான். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு மாநில அரசு எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து மேலும் பேசிய அவர், இந்த ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு அவர்கள் ஏற்கனவே பல விவகாரங்களை கேட்கிற போது தலைமைச் செயலாளரிடமிருந்து, துறை செயலாளரிடமிருந்து, அரசிடமிருந்து கேட்கிற போது இதை எங்கள் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினால அதை அனுமதிக்க முடியாது என்று ஒரு இடத்திலே கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை அனைத்து பத்திரிகைகளும் வெளியாயிருக்கு. ஆகவே இது இரட்டை வேடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடை மக்கள் பார்க்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற EVKS இளங்கோவனின் படத்திறப்பு நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மறைந்த EVKS இளங்கோவனின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மறைந்த EVKS இளங்கோவனின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ், திமுக, அதிமுக மற்றும் திராவிடர் கழகம், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் அமைச்சர் EVKS இளங்கோவனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடியில் சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி சுனாமியில் பலியானவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கடலில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், அதாவது கடல் அலை பெரிய பெரிய அலைகளா வந்துச்சு. கடல் சீற்றங்களால் சுனாமி என்ற ஒரு பேரலை ஒட்டுமொத்த உலக நாடையே தாக்கியது. கடல் சார்ந்த உலக நாடுகளே தாக்கியது. அந்த தாக்கியதில் எங்களோட தமிழ்நாடும்
தூத்துக்குடியும் இதில் பாதிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று அதே டிசம்பர் 26 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 20 ஆண்டுகள் நிறைவடைந்த முன்னிலையில் டிசம்பர் 26 நாங்கள் திரேஸ்புரம் பகுதியில் மீனவர்களும் சங்குலி மீனவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வேலை நிறுத்தம் செய்து கடலுக்கு செல்லாமல் இன்று ஒரு நாள் நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் பூ மாலை தூவி அஞ்சலி செலுத்தும் விதமாக பால் ஊற்றி அந்த கடல் தாயை பிரார்த்தனை செய்கிறோம். செங்கல்பட்டு மதுராந்தகம் அடுத்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து கார் ஒன்று எதிரில் வந்த காரின் மீது மோதியதில் காரில் பயணித்த நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவர் தனது குடும்பத்தினருடன் திண்டுக்கல்லில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு காரில் சென்றுள்ளார். அப்போது செங்கல்பட்டு மதுராந்தகம் அடுத்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியை நோக்கி சென்றபோது கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதி எதிர் திசையை நோக்கி வேகமாக வந்து கணபதி என்பவரின் காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் கணபதி, அவரது மனைவி மற்றும் உறவினர் ஜெயா, அவர்களின் குழந்தைகள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த இருவர் உயிருக்கு போராடிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் மர்மமான முறையில் சமுத்திரம் ஏரியில் உயிரிழந்த இளைஞர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் நல்லவன்பாளையம் கிராமத்தில் உள்ள சமுத்திரம் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் சடலத்தை மீட்டனர். மேலும் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ரமேஷ் கண்ணாவிடம் விஜய் கட்சியை குறித்து கேட்ட கேள்விக்கு அஜித் கட்சி தொடங்கட்டும் என நகைச்சுவையாக பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அமையாகரம் கிராமத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் குதூகல கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இயக்குநரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து தனது திரையுலக வாழ்வில் நடைபெற்ற பல்வேறு கஷ்டங்களையும் மற்றும் உடல் ரீதியாகப்பட்ட கஷ்டங்கள் குறித்து உரையாடினார். தொடர்ந்து அவர் பேசும்போது எம்ஜிஆர் தமக்கு சகலை என்றும் எம்ஜிஆருக்கும் தன்னுடைய அப்பாவிற்கும் இடையே நடைபெற்ற தகராறு நீதிமன்றத்தில் வழக்காக தொடர்ந்து அதில் என்னுடைய அப்பா வழக்கில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் தோற்றதாகவும் எம்ஜிஆர் வழக்கில் தோற்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விஜய் கட்சியை குறித்து கேட்ட கேள்விக்கு அஜித் கட்சி தொடங்கட்டும் என நகைச்சுவையாக நடிகர் ரமேஷ் கண்ணா பதிலளித்தார். எம்ஜிஆர் தோற்ற ஒரே கேஸ் எங்க அப்பா கிட்டலாம், வேற எங்கேயுமே எம்ஜிஆர் தோக்கல. அதே நேரத்தில் எங்க அப்பா கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. எம்ஜிஆர் கேஸ்ல தோத்துட்டாரு, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு எங்க அப்பா இல்லையா? ஆனா எங்க அப்பா கேஸ்ல ஜெயிச்சாரு, வாழ்க்கையில தோத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதான் உண்மை. ராமநாதபுரத்தில் பொதுமக்களை மகிழ்விக்கும் பாகுபலி தர்பார் பொருட்காட்சியை முத்துராமலிங்கம் எம்எல்ஏ திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை மகர் நோன்பு பொட்டல் அருகே நல்லம்மாள் மைதானத்தில் பாகுபலி தர்பார் பொருட்காட்சியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம், 8வது வார்டு கவுன்சிலர் செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனை காண ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்திருந்தனர். புதுக்கோட்டை பொன்னகரில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த மரிய ஆண்டனி வெளிநாட்டில் தங்கி வேலை செய்து வரும் நிலையில் வீட்டில் அவரது மனைவி அமல் லரோமியா மகள் மற்றும் மகனுடன் வசித்து வருகின்றார். இந்நிலையில் மனைவி அமல் லரோமியா தனது மகன் மற்றும் மகளுடன் கீரனூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு திரும்பினார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு 20 சவரன் நகைகள், வெள்ளி பொருட்கள், 5000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கணேஷ் நகர் போலீசாருக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலாஜா தமிழ் சங்கத்தின் சார்பில் 9ஆம் ஆண்டு தொடக்க விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்ற வேலூர் விஐடி வேந்தர் விஸ்வநாதனுக்கு பாராட்டும் விதமாக தமிழ்ச்சங்கம் சார்பில் விஐடி வேந்தர் விஸ்வநாதருக்கு சிறப்பு மலர் கிரீடம் மற்றும் பொன்னாடைகள் அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக உயர்கல்வியை விஐடி பல்கலைக்கழகம் சார்பில் இலவசமாக வழங்கி வருகிறது என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். மேலும் தமிழுக்காக தொண்டாற்றிய அறிஞர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. எனக்கு எம்எல்ஏ சொன்னது போல இந்த 750 மாவட்டங்களில் இந்த மாவட்டம் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும், ஏழைகளே இல்லாத மாவட்டமாக இதை மாற்ற வேண்டும். நம்மால் முடியும். இதற்கு பெரும் பணக்காரர்களே தேவையில்லை. அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் விஐடியில என்னுடைய பிறந்த நாள் இன்றைக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார். வருஷத்துல 365 நாள்ல 364 நாள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஊதியம், ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார்கள். அதே இந்த வருஷம் 94 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. திருத்துறைப்பூண்டி வட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனிநபர் ஆக்கிரமித்துள்ள குட்டை புறம்போக்கு நிலத்தை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் மேட்டுப்பாளையம் மேலத்தெருவில் சர்வே எண் 16/7 அரசு நீர்நிலை புறம்போக்கு குட்டை இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என்றும் அதனை மீட்டு குளம் வெட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தீர்மானம் நிறைவேற்றி ஊராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மனுவாக அளித்தனர். இது தொடர்பாக பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத அரசு துறை அதிகாரிகளை கண்டித்து திருத்துறைப்பூண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனிநபர் ஆக்கிரமித்துள்ள குட்டை புறம்போக்கு நிலத்தை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் அமல்ராஜ் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒன்றிய செயலாளர் தலைக்காடு ரஜினி, நகர செயலாளர் ஹாஜா மற்றும் மாவட்ட துணை செயலாளர் முல்லை வளவன், மாநில நில உரிமை மீட்பு பிரிவு பொறுப்பாளர் பூமிநாதன், சுகுமார், ஹாஜா, முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆவடியில் நரிக்குறவர் இன மக்களுடன் திரைப்பட நடிகர் தாடி பாலாஜி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார். ஆவடி அருகே திருமுல்லைவாயில் ஜெயா நகர் நரிக்குறவர் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்த திரைப்பட நடிகர் தாடி பாலாஜி நரிக்குறவர் இன மக்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார். அதன் பின்னர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் குடையையும் வழங்கினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கினார். விழாவில் முன்னதாக திரைப்பட நடிகர் தாடி பாலாஜிக்கு நரிக்குறவர் இன மக்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ஊசிமணி, பாசிமணியை அணிவித்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். விழாவில் தாடி பாலாஜி பேசினார். அப்போது நான் விழாவில் பங்கேற்க வந்ததற்கே கூட்டம் நிறைந்துள்ளது என்றும் ஜனவரி 27 தளபதி விஜய் மேற்கொள்ளும் பயணத்தில் எவ்வளவு கூட்டம் சேரும் என்பதை கணக்கிட்டு பாருங்கள் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்களாக இருந்தாலும் நிர்வாகிகளாக இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் உதவியாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் முதிர்ந்த வயதிலும் புஸ்ஸி ஆனந்த் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார், அவரும் நன்றாக இருக்க வேண்டும் எனவும் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார். கட்சி சார்பாக இன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸு, பேக்கு, கொடை, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நடக்குது. பட்டு இது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் ஒருத்தரமாக நம்மளை ட்ரீட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லோரும் தான் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தளபதிக்காக எப்போ வேணாலும் எந்த நேரமும் எங்கே வேணாலும் போக நான் ரெடியாக இருப்பேன். தளபதிக்காக என் உயிரோடு வரைக்கும் உழைச்சி தான் இருப்பேன். அதில் எந்த மாறலும் இல்லை. விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் 100வது பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாஜகவினர் கொண்டாடினர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு பாஜகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான ஆட்சி மன்ற குழு தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் உலகளாவிய இளம் தலைவர் மற்றும் தொழில் முனைவோரை உருவாக்கும் அமைப்பு சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான விருத்தாச்சலம் ஆட்சி மன்ற குழு பணியேற்பு விழா நடைபெற்றது. முன்னாள் தலைவர் சுரேஷ், கிளை இயக்க தலைவர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் குழுவின் தலைவராக கிருஷ்ணராஜ், செயலாளர் கார்த்திக், பொருளாளர் வினோத்குமார் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் துணைத் தலைவர்கள், இயக்குநர்கள், உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆலோசனை குழு தலைவராக மணிவண்ணன் தேர்வு செய்யப்பட்டார். இவர் அனைவருக்கும் முன்னாள் தலைவர் சுரேஷ் உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் விக்னேஷ், கௌரவ விருந்தினர்கள் மணிகண்டராஜன், குமார், அகிலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இரவு முழுவதும் பலத்த மழை பெய்தது. நள்ளிரவில் தொடங்கி பெய்த மழையினால் வந்தவாசி மற்றும் மருதாடு, சென்னாவரம், சேதராகுப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 28ஆம் ஆண்டு மண்டல பூஜை மற்றும் குரு பூஜை நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவா நகர் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ மணிகண்டா பக்த சபா சார்பில் 28ஆம் ஆண்டு மண்டல பூஜை மற்றும் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடி கருப்பண்ணசாமி வேடமணிந்து நடனமாடினர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி ஐயப்பன் வீதி உலா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதத்தை ஒட்டி ஐயப்பன் வீதி உலா உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக வீதி உலா வந்து கோவிலை சென்றடைந்தார். இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூரில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோயிலில் மார்கழி மாத திருத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோயிலில் மார்கழி மாத திருத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவில் அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அம்மனுக்கு தங்க நகைகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து கூழ்வார்த்தல், அம்பிகைக்கு அங்க பிரதட்சணம் செய்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இனி வருவது உலக செய்திகள். கிறிஸ்துமஸ் அன்று உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 2 ஆண்டுகளை கடந்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் அனல் மின் நிலையங்கள் உட்பட எரிசக்தி கட்டமைப்புகள் நிறைந்த கார்கிவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். கிறிஸ்துமஸ் அன்று தாக்குதல் நடத்திய ரஷ்யாவுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிபர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் தருணத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது என்றும் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் நிறைந்த பகுதிகளை குறிவைத்து 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வாயிலாக தாக்குதலை ரஷ்யா தொடுத்துள்ளது என்றும் இதைவிட மனிதாபிமானமற்ற செயல் இருக்க முடியுமா எனவும் பதிவிட்டுள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் இடையிலான டெஸ்ட் போட்டி செஞ்சூரியனில் இன்று தொடங்குகிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20, 3 ஒருநாள் போட்டி மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற T20 தொடரை 2-0 என தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது. தொடர்ந்து நடைபெற்ற ஒருநாள் தொடரை 3-0 என பாகிஸ்தான் கைப்பற்றி தென்னாப்பிரிக்காவிற்கு அதிர்ச்சி அளித்தது. இதையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் டெஸ்ட் செஞ்சூரியனில் இன்று தொடங்குகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு உட்பட்டது என்பதால் இரு அணிகளும் இந்த போட்டியில் வெற்றி பெற தீவிர காட்டும் என்பதால் இந்த போட்டியில் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது. டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள கால்பந்து போட்டியில் பஞ்சாப், மோகன் பகான் அணிகள் மோதுகின்றன. 13 அணிகள் பங்கேற்றுள்ள 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப், மோகன் பகான் அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டமானது இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் புள்ளி பட்டியலில் மோகன் பகான் முதல் இடத்திலும் பஞ்சாப் 7வது இடத்திலும் உள்ளன. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 57,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 7,125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 57,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 19 புள்ளிகள் குறைந்து 78,453 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 2 புள்ளிகள் அதிகரித்து 23,729 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பிரபல மலையாள எழுத்தாளர் MT வாசுதேவன் நாயர் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். சுனாமி நினைவு தினம், நொச்சிக்குப்பம் கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினார் தமிழக ஆளுநர் RN ரவி. திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்ல கண்ணு, முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். சமூக விரோதிகளின் கூடாரம் திமுக, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறியது திமுக, பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கைது. கிறிஸ்துமஸ் அன்று உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியாக வான்வெளி தாக்குதல். இதைவிட மனிதாபிமானமற்ற செயல் இருக்க முடியுமா என உக்ரைன் அதிபர் கண்டனம். தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் இடையிலான டெஸ்ட் போட்டி செஞ்சூரியனில் இன்று தொடக்கம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி பஞ்சாப், மோகன் பகான் அணிகள் இன்று மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.